ப்ரீவியஸ் இயர் ஏகன் வேல்யூலேருந்து கேட்ட ஒரு கொஸ்டினை நம்ம பார்க்க போகிறோம். அது என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா, சம் அண்ட் ப்ராடக்ட் ஆஃப் த ஏகன் வேல்யூ ஆஃப் த மேட்ரிக்ஸ். ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்து அதோட சம் அண்ட் ப்ராடக்ட் ஆஃப் த ஏகன் வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, என்னன்னு பார்க்கலாமா? சம் ஆஃப் த ஏகன் வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கிறது? அது ஈக்குவல் டு ட்ரேஸ் ஆஃப் த மேட்ரிக்ஸ். சம் ஆஃப் த ஏகன் வேல்யூ ஈக்குவல் டு ட்ரேஸ் கண்டுபிடிச்சா போதும். அப்போ ப்ராடக்ட் ஆஃப் த மேட்ரிக்ஸ் ஏகன் வேல்யூக்கு என்ன கண்டுபிடிக்கணும்? ப்ராடக்ட் ஆஃப் த ஏகன் வேல்யூ இஸ் ஈக்குவல் டு டிட்டர்மினன்ட். இதை மட்டும் கண்டுபிடிச்சாலே நமக்கு ஆன்சர் ஈஸியாக வந்துடும். எல்லா கொஸ்டின்ஸுமே ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்குது. இப்போ கொடுத்துருக்க மேட்ரிக்ஸ் எழுதிக்கலாம். ஃபஸ்ட்டு சம் ஆஃப் த ஏகன் வேல்யூ கண்டுபிடிச்சிக்கலாம். சம் ஆஃப் த ஏகன் வேல்யூ ஈக்குவல் டு என்ன சொல்லியிருக்கோம்? ட்ரேஸ்ன்னு சொல்லியிருக்கோம். அப்படி தானே? அப்போது ட்ரேஸ் இந்த மேட்ரிக்ஸ் ஏக்கு பார்த்தோம்னா ட்ரேஸ்னால் ஒன்றும் இல்லை, டயக்னல் எலமெண்ட்ஸை நம்ம ஆட் பண்ணணும், அவ்வளோதான். ரொம்ப ஈஸி. டயக்னல் எலமெண்ட்ஸ் என்னெல்லாம் இருக்குது? 3 + 5 + 3 = 11. இதுதான் நமக்கு ஆன்சர். ஃபஸ்ட்டு சம் ஆஃப் த ஏகன் வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. அதில் ஒரு ஆப்ஷனில் அப்போ ஏ இல்லை, ஆப்ஷன் டி கிடையாது. நமக்கு 11 ரெண்டில் எதுனா ப்ராடக்ட் ஆஃப் த ஏகன் வேல்யூ கண்டுபிடிச்சோம்னா நமக்கு ஈஸியாகிடும். ப்ராடக்ட் ஆஃப் த ஏகன் வேல்யூ ஈக்குவல் டு என்னது? டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கணும். டிட்டர்மினன்ட்னா என்ன? ஏக்கு டிட்டர்மினன்ட் போடலாமா? ஏக்கு டிட்டர்மினன்ட் எடுத்து வேல்யூ கண்டுபிடிச்சோம்னா நமக்கு ஈஸியாக ஆன்சர் வந்துடும். அப்போ ஏ மேட்ரிக்ஸை நம்ம டிட்டர்மினன்ட்டில் போடுவோம். டிட்டர்மினன்ட்டை ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிப்போம்? 3 நம்ம எடுத்துக்கிறோம். 3க்கு டிட்டர்மினன்ட் கண்டுபிடிச்சோம்னா ஃபஸ்ட்டு இந்த காலம் இந்த ரோவை நம்ம கேன்சல் பண்ணிவிட்டு உள்ளே என்ன இருக்கோ அதானே எழுதுவோம். 5 3 5 -1 -1 3 போட்டாச்சா? நெக்ஸ்ட்டு நம்ம என்ன எழுதுகிறோம்? -1 எடுக்கிறோம். -1 எடுத்தோம்னா என்ன ஆகும்? -1 எடுத்தோம்னா இந்த காலமும் இந்த ரோவும் கேன்சல் ஆகும். நமக்கு மீதி என்ன இருக்கும்? -1 -1 1 3 இருக்கும். லாஸ்ட்டு +1 எடுக்கிறோம். +1 எடுத்தோன்னா -1 5 1 -1. இப்போ இதை மல்டிப்ளை பண்ணிடலாமா? கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாமா? 3 எடுத்துக்கிறோம். 5 3s are 15 மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். நம்ம இப்படி கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது இதில் ஒரு மைனஸ் வரும், -1 இங்கே மைனஸும் ப்ளஸ் ஆயிடுது, 1 தான், அதனால் ஓகே. -1 3 மல்டிப்ளை பண்ணால் -3. இங்கே மைனஸ் ஆல்ரெடி ஒரு மைனஸ் வரும், இங்கே ப்ளஸும் மைனஸும் சேர்ந்தா -1 ப்ளஸ் இங்கே 1 தான் விட்டுலாம். -1 மல்டிப்ளை பண்ணும்போது +1, 1ஐயும் 5ஐயும் மல்டிப்ளை பண்ணும்போது +5. இங்கே நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது இங்கே பண்ணும்போது மைனஸ் வரும். இப்போ இதெல்லாம் பண்ணலாமா? 15லேருந்து 1 மைனஸ் பண்ணால் 14 ப்ளஸ் இங்கே என்ன இருக்குது? -3 மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆயிரும், +1. அப்போ என்ன வேல்யூ வரும்? -2. இங்கே என்னது? 1லேருந்து -5 போட்டோம்னா -4. அப்போ ஆன்சர் என்னது? 3 14s are 42. 4 - 2 -6. அப்போ ஆன்சர் என்ன? 36. அப்போ சம் ஆஃப் த ஏகன் வேல்யூ நமக்கு என்ன வந்துச்சு? 11 வந்துச்சு. ப்ராடக்ட் ஆஃப் த ஏகன் வேல்யூ என்ன வந்துச்சு? 36 வந்திருக்கு. அப்போ எது கரெக்ட் ஆன்சர்? ஆப்ஷன் பி இஸ் கரெக்ட் ஆன்சர்.